அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம புனித வாரத்தினுடைய திங்கள் கிழமையிலே ஆண்டவருடைய பாடுகளோடு சேர்ந்து நாம தியானிக்க இருக்கிறோம். இறைவனால் தான் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம் என்கிற தலைப்பிலே இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் புதிய ஆவி பெறும்பொழுது அவருடைய ஆற்றலும் ஆசீரும் நம்முடைய உள்ளத்தை நிரப்புகின்ற பொழுது நாம புதிய மனிதர்களாக, புனித பரிணாமம் பெற்றவர்களாக வாழ நம்மால் முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நாம் எப்பொழுதுமே நினைக்கணும், நம்முடைய கடந்த கால பாவங்கள் நம்மை ஒரு பொழுதுமே நிர்ணயிக்க முடியாது. நான் பாவம் செஞ்சுட்டேனே, அதற்காக பரிகாரத்தை நான் எப்படி தேடுவேன்னு நீங்க கலங்கி நிற்க வேண்டாம். ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கங்க அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய அருள் என்னோடு இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது என்னை விட்டு விலகி ஓடிவிடும். சாத்தான் வந்து சொல்லுவான், நீ பாவம் செஞ்சுக்கிட்ட, உன்னை யாருமே மன்னிக்க முடியாது, அந்த கடவுள் நினைச்சா கூட நீ செஞ்ச பாவத்தினுடைய கரையை அழிக்க முடியாதுன்னு சாத்தான் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, என் மகனே, என் மகளே, நீ உன் பாவத்தை நீ நினைச்சு பார்த்துட்டியா, பரிகாரத்தை தேடுறியா, இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை நான் என்னுடைய திரு ரத்தத்தால் கழுவி உன்னை நான் புனிதமாக்க போகிறேன். அதற்காகத்தானே நான் சிலுவையிலே என்னை முழுவதுமாக கையளித்தேன், உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, break with the past and begin a new life. break with the past, கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு begin a new life, புதியதொரு வாழ்க்கையை நாம ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாம் ஆரம்பிக்கின்ற பொழுதுதான் புதிய ஆற்றலும் ஆசீரும் ஆவியானவருடைய வல்லமையும் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பும். எனவே அன்புக்குரியவர்களே, குற்ற உணர்வுகளோடு வாழாமல் ஆண்டவர் என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்ற இருக்கின்றார், என்னுடைய உள்ளத்தை அபிஷேகம் செய்ய இருக்கின்றார், நான் அவரை பற்றி கொள்வேன், அவரால் தான் நான் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் விதைத்து நாம ஆண்டவருடைய பாதையிலே, புனித பாதையிலே பயணம் செய்வோம். இந்த தவக்காலத்தினுடைய இந்த புனிதமான நாட்கள் நம் ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசிரையும் கொடுத்து நம்மை புனித மனிதர்களாக, புதிய மனிதர்களாக மாற்றும் என்ற நம்பிக்கையிலே இறைவனுடைய அருளை கேட்டு இன்றைய நாளிலே நாம் அதிகமாக தியானம் செய்வோம், கடவுளை பற்றி நினைப்போம். நாம் ஒருத்தல் காரியங்களை நல்ல முறையில் செய்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில நாம தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்து தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேராதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.